பொன்னி அப்கமிங் சீரியலில் இங்கே பொன்னி வேலையை விட்டுட்டு ரொம்பவே வருத்தமாக வந்துட்டுருக்காங்க. இவரை நம்பி இருந்தோம், ஆனால் இந்த கடைக்காரரும் இப்படி ஏமாற்றுவாருன்னு நினைக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் பொன்னி ரொம்பவுமே வருத்தமாக வந்துட்டுருக்காங்க. பொன்னி வருத்தமாக சாப்பிடாம ரொம்ப டயர்டாக வரதை பார்த்த அந்த டெய்லி சாப்பிட்ற ஹோட்டல் கடைக்காரர் கேட்குறாரு, மா பொன்னி என்னம்மா சாப்பிடாம போயிட்டுருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு பொன்னி சொல்கிறாங்க, இல்லைண்ணே இனிமேல் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அப்புறம் என்னம்மா அங்கே போயிட்டுருக்க, போய் சாப்பிடு போ, டைம் ஆகிடுச்சு பாரு, அப்புறம் சாப்பாடு தந்துட போதுமா அப்படின்னு சொல்லவும், இல்லைண்ணே நான் பார்த்துட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா பொன்னி என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி சோகமாக பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைண்ணே அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில, என்னம்மா சொல்லுமா என்னாச்சு. இல்லைண்ணே என்கிட்ட இப்போது சாப்பிட காசு இல்லை, அதான் நான் அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா அதுக்கு ஏம்மா தயங்குற, இவங்கள மாதிரி கஷ்டப்படுறவங்களாம் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ விலை மலிவான ஹோட்டல் நான் ஆரம்பிச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ ஏம்மா தயங்குற, போம்மா நாளைக்கு வந்து காசு கொடுத்துக்கோ, இப்போ போய் சாப்பிடு போ அப்படின்னு சொல்லவும், பொன்னி ஒன்று, இல்லைண்ணே அது சரியாக வராதுண்ணே, நீங்களே பாவம் எங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு விலை கம்மியாக சாப்பாடு தரீங்க, அப்படி இருக்கும்போது இல்லைண்ணே நான் ஒரு வேலையாக போகிறேன் வந்து சாப்பிட்டுக்கிறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பொன்னி கிளம்பி போயிடுறாங்க. பொன்னி கொஞ்சம் தூரம் போக போக பொன்னியால் நடக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப சிரமமாக இருக்குது பொன்னிக்கு. ரொம்பவுமே ஒரு மாதிரி மயக்கமாக தலை சுற்றலாக இருக்குது. திடீர்னு பொன்னி போகிற வழியில் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துடுறாங்க. பொன்னியால் ஒன்றுமே பேச முடியல, ரொம்பவுமே ஒரு மாதிரி அன்கான்சியஸாக இருக்குது. பொன்னி அப்படியே ஒரு இடத்துல உட்காந்து மயங்கிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த கீரை விற்கிற பாட்டி அந்த பக்கம் வராங்க. வரும்போது அது பார்க்க பொன்னி மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நேராக அந்த பாட்டி பொண்ணுக்கிட்ட வராங்க. வந்துட்டு பொன்னி பொன்னி எழுப்புறாங்க, தண்ணி தெளிக்கிறாங்க. தெளித்த உடனே, என்னம்மா பொன்னி இங்கே வந்து இப்படி உட்காந்துருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பொன்னி சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை பாட்டி, காலைல சாப்பிடல, அதான் ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், ஏம்மா என்னாச்சு, ஏன் சாப்பிடல, கடையில் போய் சாப்பிட வேண்டியதானே நீனு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பாட்டி எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, இது மாதிரி காலையில் நான் ரெகுலராக போகிற வேலைக்கும் எனக்கு ஆப்போசிட்டாங்க, அதனால் நான் இப்போ இந்த வேலையை விட்டுட்டேன், இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன், எப்படி அடுத்த கட்டத்து நடவடிக்கை எடுக்க போகிறேன்னு தெரில, சாப்பிடவும் கையில் காசு இல்லை அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க. உடனே அந்த பாட்டி சொல்கிறாங்க, ஏம்மா நீ வச்சிருந்த காசெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்ட பாவம், இப்படி நீ சேர்த்து வச்சிருந்த காசெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு நீ பட்டினி இருக்கணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தாம்மா, உன் காசை நான் ஒன்று தந்துடுறம்மா, நீ வச்சுக்குமான்னு சொல்ல, ஐயோ பாட்டி அதுக்காக நான் சொல்ல பாட்டி, அதெல்லாம் வேணாம், நான் இப்போ வேலை தேடிட்டு இருக்கேன், ஒரு 4 கடையில் கேட்டிருக்கேன், எல்லாருமே பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க, அநேகமாக இன்னும் 2 நாளுக்குள்ளே வேலை கிடச்சிரும், அது வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கிறேன் பாட்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பொன்னி சொன்னதும் கேட்டு அந்த பாட்டி ரொம்பவே கண் கலங்கிறாங்க. ஏம்மா நீ வழக்கமாக சாப்பிட்ற ஹோட்டலு அங்கேயே வேலை இருக்குமா, நான் வேணால் சொல்லி விடவான்னு கேட்குறாங்க. ஐயோ பாட்டி அதெல்லாம் வேணாம் பாட்டி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஏம்மா பொன்னி நீ ஒன்றும் சாப்பிட போகலாமா, அந்த ஹோட்டல்லே வேலை தானே பார்க்க போகிற, அங்கேயே வேலை கிடச்சிதுன்னா உனக்கு அங்கேயே சாப்பிட்டுக்கலாம், அங்கேயே வேலை பார்த்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காதுமா, என்ன அங்கே அதிகமாக ஆம்பளைங்களாம் வருவாங்க போவாங்க, அது உனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்ல, ஐயோ பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன நீ ஏஞ்சிரி, நான் உனக்கு அந்த இடத்துல சொல்லி வேலை வாங்கி தரேன் வா அப்படின்னு இங்கே பாட்டி பொன்னியை அழைச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சந்திரசேகர் ஜாமான் வாங்கலாம், கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லி கடத்தலுக்கு வந்திருக்காரு. அப்படி கடத்தல் வந்து அவர் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வராரு. அப்படியே ஒரு கடையை வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம சுந்தரத்துடைய கார் நிற்கிறத பார்க்குறாரு. ஆக்சுவலாக அவர் சுந்தரத்தோட காரை பார்க்கல, ஆனால் சுந்தரம் அந்த இடத்துல அவருக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு கூட காரில் உட்காந்து செம்மையாக ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. சுந்தரத்தை பார்த்துட்டு சந்திரசேகர் வர மாதிரி அங்கேருந்து வேக வேகமாக வராரு. அதை சுந்தரமும் பார்த்துறாரு. ஐயோ மாமா பார்த்துட்டாரு, இப்போ என்ன பண்ணுறது, எப்படி சமாளிக்க போகிறோம், எப்படி தப்பிக்க போகிறோன்னு தெரியாமல் சுந்தரம் பயந்து போயிருக்காரு. ஆனால் சந்திரசேகர் வர்றது சுந்தரத்தை பார்க்கல, சுந்தரத்து காருக்கு சைடில் நிற்கிற அவருடைய ஃப்ரெண்டை பார்த்துட்டு தான் அங்கேருந்து சந்திரசேகர் வராரு. வந்தவுடனே ஏய் கணேசா எப்படிப்பா இருக்க அப்படின்னு கேட்கவும், இங்கே அவரும் சந்திரசேகர்கிட்ட பேசுகிறாங்க. 2 பேரும் பழைய நெருங்கிய நண்பர்கள் அப்படினால ரொம்ப நெருக்கமாக பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அங்கேயே பேசி நிற்கிறாங்க. நிற்கிறது மட்டும் இல்லாமல் வாப்பா போய் நான் சாப்பிட்லான்னு சொல்லி கூப்பிடும்போது, இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் வெளில வேலை இருக்குது, நான் என் ஒய்ஃப் கூட வந்திருக்கேன், அவங்க வெயிட் பண்ணுவாங்க பாவம், நாம் இன்னொரு நாள் மீட் பண்ணலாம், இல்லைனா ஏன் நானே வீட்டுக்கு வரேன், வீட்டில் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ இங்கே ஒரு பக்கம் சுந்தரத்துக்கு சரியான பயமாகுது.
மாமா மட்டும் நம்ம காரையும் நம்மளையும் பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கையும் களவும் மாட்டிப்போம். அப்புறம் நம்மளால தப்பிக்கவே முடியாது. அதனால் நாம் காரை முதல்ல இங்கே எடுத்து கிளம்பிடலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்படி ஐஸ்கிரீமை அந்த பொண்ணுக்கு ஊட்டிக்கிட்டு இருந்த சுந்தரம் டக்குன்னு ஐஸ்கிரீம் வச்சுட்டு கார் எடுக்க போகிறாரு. உடனே அந்த பொண்ணு கேட்குது, என்னங்க அதுக்குள்ளே கார் எடுக்க போகிறீங்க? ஏன் இன்னும் ஐஸ்கிரீம் சாப்பிடவே இல்லைல்ல, ஐஸ்கிரீம் முறுகிட்ட போகுது, சாப்பிட்லாங்க வாங்க அப்படின்னு சொல்லவும், ஐயோ ரேஷ்மா நீ வேற புரியாமல் பேசாத, இந்த இடம் சரியில்லை, நாம் வேறு ஒரு தனிமையான இடத்துக்கு போய் சாப்பிட்லாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் காரை வேக வேகமாக திருப்புறாரு. அப்படி திருப்பும்போது தான் நம்ம சந்திரசேகர் காரையே பார்க்குறாரு. யார் இவன் காரை வேகமாக திருப்பான்னு சொல்லி பார்க்கும்போது, இது நம்ம மாப்பிள்ளை காராச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் பார்க்குறாரு. ஆனால் சுந்தரம் சந்திரசேகர் நம்மளை பார்க்கலன்னு நினச்சிட்டு காரை வேகமாக திருப்பும்போது சந்திரசேகர் பார்த்துறாரு. பார்க்கவும் உள்ளே ஏதோ பொண்ணு இருக்க மாதிரி தெரிஞ்சது சந்திரசேகருக்கு. மாப்பிள்ளை காரு எதுக்காக மாப்பிள்ளை நாம் நிற்கிறத கூட கவனிக்காமல் இப்படி காரை இவ்வளோ வேகமாக திருப்பிட்டு போனோம்? இந்த காரு இவ்வளோ நேரமாக இங்கே தான் இருக்குது. நாமளும் இங்கே வந்ததா கண்டிப்பாக மாப்பிள்ளை பார்த்துருக்கணும். இவ்வளோ நேரம் காருக்குள்ளே தான் இருந்திருக்காரு. அப்படி இவ்வளோ நேரமாக காருக்குள்ளே யார் கூட இருந்திருப்பாரு? உள்ளுக்குள்ளே வேற யாரும் உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. எதுவும் சந்தேகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு சந்திரசேகர் உடனே சுந்தரத்துக்கு காரை ஃபாலோ பண்ணி போகிறாரு. ஆனால் சுந்தரம் எப்படியோ திறமையாக நாம் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல யாரும் இல்லாத இடத்துல போய் காரை நிப்பாட்டுறாரு. சந்திரசேகரும் ஆட்டோவில் அப்படியே அவரை ஃபாலோ பண்ணி போயிட்டு அந்த ஆட்டோவிலே உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் சுந்தரம் வெளில வராரு. வெளில வந்துட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு. யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறமா அந்த பொண்ணை கூப்பிட்றாரு. அந்த பொண்ணும் வெளில வருது. வெளில வந்ததுக்கப்புறம் 2 பேரும் பேசிக்கிறாங்க. சரி நீ கிளம்பு, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் போய் பார்க்குறேன். கண்டிப்பாக நீயும் நானும் அடுத்தது மீட் பண்ணும்போது நீ மிகப்பெரிய ஒரு பாடகியாக மாறிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிக்கிற சுந்தரம் கட்டி பிடிச்சிட்டு அந்த பொண்ணை அமுச்சு விட்றாரு. அமுச்சு விட்டுட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு சுந்தரம் கார் எடுத்துகிட்டு போகிறாரு. அதை பார்த்த சந்திரசேகருக்கு அங்கே மிகப்பெரிய ஷாக்காக இருக்குது. அட பாவி, உன்னை நம்பி என் பொண்ணை கொடுத்துருக்கேன், ஆனால் நீ இப்படி யாரோ ஒருத்தி கூட இவ்வளோ நெருக்கமாக பழகிட்டு இருக்கியே, இது மட்டும் என் பொண்ணுக்கு தெரிஞ்சுன்னா அவள் துடிச்சு போயிடுவாளே, பாவமாச்சு அப்படின்னு சந்திரசேகர் அப்படியே உடஞ்சி போயிறாரு. இந்த பக்கம் பொன்னியை அந்த பாட்டி அந்த ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வேலைக்கும் சேர்த்து விட்றாங்க. அவங்களும் நான் காலையிலே கேட்கலான்னு நினச்சேம்மா, ஆனால் கேட்டால் நீ தப்பாக நினச்சிக்கணும் கேட்கல, உனக்கு கண்டிப்பாக வேலை இருக்குமா, உன்ன மாதிரி நல்ல பொண்ணுங்களாம் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறணும், அதுக்காக தான் நான் இப்படி ஹோட்டலே ஆரம்பிச்சிருக்கேன். இப்படி பல பேருடைய கஷ்டத்தை நிற்கிற இந்த ஹோட்டலில் நீ வேலை பார்க்க போகிறன்னு நினைக்கிறது அது கண்டிப்பாக உனக்கே பெருமையாக இருக்கும்னு சொல்லி அந்த ஹோட்டல் கடைக்காரரும் அவங்களுக்கு வேலை தராங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த இடத்துல எவ்வளோ சம்பளமோ அதே சம்பளமே நீங்கேயும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. 3 வேளையும் நீங்கள் சாப்பிட்லான்னு சொல்லிடுறாங்க. இங்கே பொன்னிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, ஆண்டவன் ஒரு கதவை மூடினாலும் இன்னொரு கதவை திறக்கலான்னு சொல்லி ரொம்பவுமே பெருமைப்பட்டுக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போது திரும்பவும் பொன்னிக்கு லைட்டாக ஒரு மாதிரி பதட்டம் மயக்கம் வருது. உடனே இந்த பாட்டியம்மா கேட்குறாங்க, என்னாச்சும்மா பொன்னின்னு கேட்கும்போது, தெரில பாட்டி, 2 நாளாக ஒரே மயக்கமாகவே இருக்குது, ஒரே மாதிரி தலை சுத்தலாக இருக்குது, சாப்பிடவே பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. உடனே பாட்டி அப்படியா கையை கொடுமான்னு சொல்லி கையை செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு பாட்டி சொல்கிறாங்க, பொன்னி எல்லாம் நல்ல விஷயந்தாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, மா நீ கன்சீவாக இருக்கம்மா அப்படின்னு சொல்லவும் இங்கே பொன்னிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. என்ன பாட்டி சொல்கிறீங்க, அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, நீ இப்போது கன்சீவாக இருக்க, அதனால தான் உனக்கு இந்த தலை சுத்தல், வாந்தி, இந்த பெரட்டல் மயக்கெல்லாம் வருது அப்படின்னு சொல்லவும் இங்கே பொன்னியால் எதுவுமே பேச முடியல. ஐயோ நாம் கர்வமாக இருக்கோமா, இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு பொன்னி யோசிக்கிறாங்க. பொன்னி யோசிக்கும் போது தான் தெரியுது, அன்றைக்கி கொடைக்கானலில் அந்த விஷயம் நடந்திருக்கும், அதனால தான் நம்ம கர்வமாக இருக்கோமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே நாம் அந்த வீட்டில் ஏகப்பட்ட பழி சுமந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த நிலைமையில் நமக்கு ஒரு குழந்தை வேறையா, இதை எப்படி சமாளிக்க போகிறோம், எப்படி இதை பெற்றெடுக்க போகிறோம், எப்படி வளர்க்க போகிறோம்னு தெரியாமல் பொன்னி மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி அடைகிறாங்க. ரொம்பவுமே கண்ணீரில் மூழ்குறாங்க. அப்படி நடிச்சிட்டு இருக்கும்போதே டக்குன்னு பொன்னி மயங்கிறாங்க. உடனே அந்த கடைக்காரரு பொன்னியை பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாரு. அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து பொன்னியை வெளியே அழைச்சிட்டு போகும்போது சந்திரசேகர் பார்த்துடுறாங்க. என்ன நம்ம பொன்னியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் உடனே ஓடுறாரு. பார்த்தா பொன்னியை கொண்டு போய் அந்த ஹாஸ்பிட்டல் சேர்த்து செக் பண்ணி பார்க்கும்போது 100% பொன்னி இப்போது கன்சீவ் ஆகிறது தெரிஞ்சிடுது. அந்த விஷயம் சந்திரசேகருக்கும் தெரிஞ்சிடுது. தெரிஞ்ச உடனே சந்திரசேகர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. நான் அப்போது தாத்தாவை போனா பரவாயில்ல, என் பையன் எப்படி பொன்னி கூட ஒன்று சேரப்பான்னு சொல்லி தவிச்சிட்டு இருந்தான், இப்போது இதை வச்சு என் பையனையும் பொன்னியும் திரும்பவும் ஒன்று சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஒரு பக்கம் பொன்னி பார்த்துறாங்க. மாமா நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்கன்னு கேட்கும்போது, நான் எதர்ச்சியாக ஒரு வேலையாக வந்தேம்மா, அப்படியே உன்னை பார்த்தேன், அதான் இங்கே வந்துட்டேன். பொன்னி நீ கன்சீவாக இருக்கியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு சந்திரசேகர். பொன்னி ஒன்று சொல்கிறாங்க, மாமா இதை யார்கிட்டையும் சொல்ல வேணாம் மாமான்னு சொல்லும்போது, ஏம்மா யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படி கேட்குறாங்க.
ஏற்கனவே என்னை வீட்டில் இருக்க யாருக்கும் பிடிக்கல, இதையும் தெரிஞ்சால் மட்டும் என்னவோ பண்ண போகிறாங்கன்னு சொல்லும்போது, அடப்போம்மா, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, சண்முகத்துக்கு பிடிச்சிருக்கு, சக்தியை பிடிச்சிருக்கு, நாங்கள் உன்னை எவ்வளோ பெரிய பொண்ணை அனுப்பிச்சிட்ருக்கோம், அப்படி இருக்கும்போது நீ ஏம்மா மற்றவங்களுக்காக பயப்படுற? கண்டிப்பாக இந்த குழந்தைய நீ பெத்தெடுப்ப. பெத்தெடுத்து உன்னை பற்றி புரிஞ்சுக்காத எல்லாருக்கும் இந்த குழந்தை தான் புரிஞ்சு வைக்க போகுது. அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் அப்படி சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாரு. ஸோ அப்கமிங் எபிசோடில் இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக பொறுத்து வந்து பார்க்கலாம்.